நீ ஸ்டூடெண்டா? சொல்லு, நீ +2 ஸ்டூடெண்டா? ஏன் ஸ்டூடெண்ட்னா டிஸ்கவுண்ட் தருவியா என்ன? இல்லைல்ல, அப்புறம் என்ன? இந்த டிப்ஸு. ஏண்டா +2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அவன் உயிரை கொடுத்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, நீங்க வந்து ஏய் அதை கேட்க நீ யாரு? சாவடிச்சுற. என்னடி பண்ற? விடுறீ. ஒரு சின்ன பையனை போட்டு இப்படிதான் அடிக்கிறதா? என்னது சின்ன பையனா? நல்ல கடாமாடு மாதிரி வளர்ந்துருக்க. என் வாயில நல்லா வருது. உன் அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. படிக்க வேண்டிய வயசுல உனக்கு பலான மேட்டர் கேக்குதா? பலான மேட்டர் கேக்குதா? உனக்கு நான் வாய் இருக்குன்னு பேசுறியா? படிக்க எங்க படிக்க முடியுது? எவன் எக்ஸாம் எழுதுவான்? இப்பவே 3 எக்ஸாம் தெரியாது. என் மண்டை பூரா ஒரே தேக்கு தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிறவன் செல்போன் தீன் படம் காமிக்கிறான். இதோ இந்த பக்கம் இருக்கிறவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் தொடு தெரியற மாதிரி போட்டு மூடு ஏத்துறான். எவ்வளையாச்சும் ஒருத்தையும் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தையும் கிடைக்க மாட்டேன். எல்லாம் தெளிவா இருக்காளுங்க. நாய் மாதிரி அலைய வைக்கிறேன். வீட்டுல ரோட்ல கிளாஸ்ல எங்க போனாலும் எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? பெருசா பேசுற. இங்க பாரு, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இதே டிஸ்டர்பன்ஸ் உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான். அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதலையா, நல்லா படிக்கலையா, எல்லாம் மனசு தாண்டா. எங்களுக்கெல்லாம் இது பழகி போன நாத்தோ. உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு எவ்வளவோ எதிர்காலம் இருக்கு. இத பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. விதைக்க ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், அடக்கி வைக்க ஒரு காலம், அனுபவிக்க ஒரு காலம்னு இருக்கு. அந்தந்த வயசுல இதுதான் ஆண்டவன் அளந்து வச்சிருக்கான். மாத்தி பண்ணா உன் மனசு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். இப்படி மேட்டர் மூடிலே இருந்தா எவ்வளவு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வருவா? முதல்ல இந்த நினைப்புல இருந்து வெளியில வா. உன் மைண்ட் நீ கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப ஆட்டோ ஆடலாம், அப்புறம் கல்யாணம் பொண்டாட்டின்னு வரும்போது ஆயுர்வேதமா சித்தாவான்னு அலைய வேணும். உன் மனசுல ஒரு எதிர்கால பொண்டாட்டியை நினைச்சுக்கோ. என் ஆண் மேல அவ ஒருத்திக்கு தான் சொந்தம்னு நீ நினைச்சுக்கோ. நீ ஜெயிச்சிடுவ. இத பாருடா, இதெல்லாம் அப்பா அம்மா வாத்தியாரு சொல்லி கொடுக்க முடியாத அட்வைஸ். என்ன மாதிரி ஒருத்தி தான் இதெல்லாம் சொல்ல முடியும். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். படிக்க வேண்டிய வயசுல காதல் நினைச்சு செக்ஸுக்கு ஆசைப்பட்டு பாதியிலே ஓடி வந்துட்டேன். இப்ப செக்ஸே வாழ்க்கையாயிடுச்சு. அப்போ நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே? அப்படிதானே கேட்க போற? இதை விட கஷ்டமான பொழப்பு உலகத்துல வேற எதுவுமே இல்லடா. நானும் ஒரு தொழிலாளி தான். கார்த்திக்,
நீ சின்ன பையன். நல்ல வேளை நான் சேஃப்டியா இருக்கேன். என்ன மாதிரி மத்தவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சின்ன வயசுல எய்ட்ஸ் வந்தா என்னடா பண்ணுவ? உன் எதிர்கால மனைவிக்காக நீ கண்ட்ரோலா இருந்து பாரு. அதுலயே ஒரு சுகம் இருக்கு. கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைக்கும் இருக்கு. அப்ப எனக்கு வரப்போற கண்ட்ரோலா இருப்ப நான் எப்படி நம்புறது? டே, ஏன்டா இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிற? நீ சரியா இருந்து உன் பொண்டாட்டி தப்பா இருந்தா உன்னோட ஒழுக்கம் உன் பொண்டாட்டியை மாத்திரும். ஆனா பொண்டாட்டி சரியா இருந்து நீ தப்பா இருந்தா உன் பொண்டாட்டியும் தப்பாயிடுவா. அட்வைஸ் ஐடியாலாம் பிரமாதமாக தான் இருக்கு. ஆனால் என்னால் தான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. இன்னும் 2 மணி நேரத்துக்கு ரூம் இருக்கு. நான் போனதுக்கப்புறமா நீ கிளம்பிப்போ. கார்த்திக், தயவு செஞ்சு படிக்க வேண்டிய வயசுல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ்.